ஜோம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த இரவு வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்திலே உடைய வேதத்தை படிக்கும்படியாய் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடியிலே நேரடியாகவும் ஆன்லைனிலும் கலந்து கொள்ளும்படியாய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து சேர்த்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உடைய வேதத்தை படிக்கும் பொழுது அவைகளை கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அவைகளை நாங்கள் விளங்கி கொள்ளவும், அதற்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை அமைத்து கொள்ளவும் தேவையான எல்லா கிருபைகளையும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தெளிந்த கண்களையும் புத்தியுள்ள இருதயத்தையும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வேத பாடத்தின் மூலமாக அநேக காரியங்களை வித்தியாசமான கண்ணோட்டத்திலே கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாம் பொதுவாக படிக்கிற விதத்தை விட சற்று வித்தியாசமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தை அதனுடைய சரியான நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நாம் இவைகளை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு இம்மட்டும் அவைகளை கற்றுக்கொள்ளவும் அவைகளை விளங்கி கொள்ளவும் தேவையான ஞானத்தை தந்தருளி இருக்கிறார். ஸோ தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்தில் ஒரு சில வாரங்களாக நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோம், படித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தை நம்ம பார்த்து முடித்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக உள்ள காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து அங்கே ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். மத்தேயு அதை குறிப்பாய் அதை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மத்தேயு இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவருடைய நற்செய்தியிலே அவர் எழுதவில்லை. குறிப்பாக அவர் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து எவைகளை தான் சொல்ல வர விரும்புகிற காரியத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி காண்பிப்பதற்கு அவர் எதை தேவையோ அதை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அவர் எழுதுகிறதை அவர் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த 8வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவமானது, குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சம்பவமானது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா 28வது வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. நான் வாசிக்கிறேன். அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், 2 demon possessed men coming from the tombs met him. இதில் நம்ம ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மத்தேயு இதை இங்கே எழுதுறதுனுடைய நோக்கம் நம்ம பிசாசை எப்படி துரத்தணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணுன்றதுக்காகவோ, அல்லது பிசாசு எப்படி என்ன பண்ணால் பிசாசு ஓடும் அப்படின்றத மேபி அது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். பட் மத்தேயுடைய இன்டென்ஷன் இன் ரைட்டிங் திஸ் இஸ் நாட் தட். இதை எழுதுகிறதுனுடைய நோக்கம் அது கிடையாது. ஆனால் அவருடைய எழுதுகிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்த அந்த யூத மக்களும் சரி, அந்த யூதேயா பகுதிகளில் வாழ்ந்த மக்களும் சரி, இந்த டெமன்ஸ் குறித்து, அல்லாவிட்டால் பிசாசுகளை குறித்து, இங்கே பிசாசு பிடித்திருந்து அப்படின்னு சொல்லியிருக்குது, குறித்த ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாக இருந்தார்கள். ஸோ இன்றைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய இடங்களில் நம்ம பிசாசு துரத்துகிறத ஒரு பெரிய வரமாக இன்னைக்கு அதை பிரபலப்படுத்தப்படுகிறத நம்ம கேள்விப்படுகிறோம். பிசாசு துரத்தும் வரத்தை உடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரரை குறித்து சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பேசப்படுகிறது. இது ஏதோ இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த நம்ம ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிற இந்த செகண்ட் டெம்பிள் பீரியட், ஜுடாயிசத்தோட யூதேயா மார்க்கத்தினுடைய அந்த 2வது ஆலயம் கட்டப்பட்டு அந்த 2வது ஆலயத்தின் காலகட்டத்திலே வாழ்ந்த யூதர்கள் பிசாசுகளை குறித்து ஒரு விதமான கண்ணோட்டம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஸோ இன்னைக்கு ஒருவேளை இருக்கிற நேரத்தை பொறுத்து நான் இதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால்,
இதை பற்றியும் நமக்கு ஒரு தெளிந்த அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சாரு, இந்த அற்புதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, மற்ற எதுக்காக இதை எடுத்து எழுதுறாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிசாசுகளை குறித்து வேதத்திலே எங்கே குறிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்திலே சர்ப்பம் என்கிற ஒரு ஒரு மிருகத்தின் மூலமாக அல்லது ஒரு பிராணியின் மூலம், ஒரு படைப்பின் மூலமாக, ஒரு கிரீச்சர் மூலமாக அது முதல் முறையாக வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த செகண்ட் டெம்பிள் ஜூடாயிசம் பீரியட்ல அவங்களுக்குள்ள நிறைய இன்னைக்கு நிறைய அந்த கும்ரான் குகைகள்ல இருந்து கிடைக்கப்பட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அவங்க அன்னைக்கு இருந்த அநேக ரபிகளுடைய போதனைகள், ரபியினுடைய ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள், இதையெல்லாம் ஆராய்ந்து படிக்கும்போது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசுகளை துரத்துகிறது என்பது எக்ஸார்சிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எக்ஸார்சிசம். ஸோ இந்த பிசாசுகளை துரத்துகிறது என்பது அன்னைக்கு காமனா இருந்த ஒரு விஷயம். உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் கூட பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அங்கே ஒரு யூதனுடைய அந்த ஸ்கேவா அப்படின்றவனுடைய குமாரர் பிசாசுகளை துரத்தினதாகவும் அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து நிர்வாணப்படுத்தி அனுப்பிவிட்டதாகவும் நீங்க பைபிள்ல வாசிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸார்சிசம் அப்படின்றது ஜுடாயிசத்துல அன்னைக்கு அந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்துல குறிப்பாய் அந்த 2ஆம் யூத ஆலய யூதர்கள் மத்தியிலே வழக்கமாக இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸார்சிசம். ஸோ அதனாலதான் பரிசேயர் கூட இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது சொல்லுவாங்க, நீர் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்து. ஸோ பெயல்செபூல் அப்படின்னா பிசாசுகளின் கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். ஆகவே இந்த பிசாசுகளை துரத்துகிறது அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு வரம் பெற்ற ஊழியர்கள் செஞ்சிட்டு இருந்த ஒரு காரியம் கிடையாது. அந்த நாட்களிலே சாதாரணமாகவே யூதர்களுக்குள்ளேயும் யூதர்கள் வெளியில இருந்த புறையினத்தார் மத்தியிலையும் பிசாசுகளை துரத்துகிறது, டெமன் பொசஸ்ட் பீப்புளை, பிசாசுனாலே பீடிக்கப்பட்டு இருந்த மக்களை அவங்கள பிசாசுகளை துரத்துறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஊர்கள்லயும் நமக்கு தெரியும், இந்தியாவிலையுமே நிறைய இடங்கள்ல நம்ம நினைக்கிறோம் வரம் பெற்ற ஊழியர்கள் மட்டும்தான் அதை துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா சாதாரணமாக சில இடங்கள்ல சில பாபாக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க, அதுக்காக நிறைய மக்கள் அவங்கள்ட்ட போறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பைபிள் எதை குறித்து என்ன சொல்லுது, யூதர்கள் இதை குறித்து என்ன நம்பிக்கையுடையவர்களா இருந்தார்கள் என்பதை தான் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவேளை இதுல ஒரு சில காரியங்கள் நான் இன்னைக்கு சொல்ல போறது ஒருவேளை நம்ம வழக்கமா கேட்ட காரியங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பைபிள் ஸ்டடியில அப்படிதான் நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இவைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நான் இதில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாட்டானிசம் அல்லாட்டால் சாத்தானை குறித்தும் ஆவிகளை குறித்தும் படிக்கிற விஷயத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமுடையவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இது இன்னொரு பக்கம் ஒரு எல்லைக்குள்ள ஒரு ஓரத்துக்குள்ளாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் சாத்தானை பிளேம் பண்றது. நான் செஞ்ச பாவத்துக்கு அவன் தான், விபச்சாரத்துக்கு ஒரு ஆவி, வேசிதனத்துக்கு ஒரு ஆவி, பில்லி சூனியத்துக்கு ஒரு ஆவி. ஸோ எல்லாத்துக்கும் ஆவிகளை பிளேம் பண்ற, சாத்தானை பிளேம் பண்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையும் இன்னைக்கு காணப்படுகிறது. அப்படியும் நம்ம செய்யக்கூடாது. அதை குறித்த அதிகமான ஆராய்ச்சியிலையும் நம்ம போறதும் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனாலும் அதை குறித்த அறிவு நமக்கு அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆதியாகமத்துல அந்த சர்ப்பம் என்கிற அந்த குறிப்பையும் அது மனுஷனை எப்படி விழ தள்ளிட்டு அப்படின்றதையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல ஆண்டவர் அங்க பெரிய விளக்கம் கொடுக்கல. ஸோ நம்ம அங்க அதுல போயிட்டு ரொம்ப விளக்கம் தேடுகிறது நல்லது இல்லை. ஆனா ஒன்றை மாத்திரம் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல உலகத்துல நம்ம வாழுகிறோம், மெட்டீரியல் வேர்ல்டுல, அதே மாதிரி இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ரலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதாவது ஆவிகளுடைய ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆவிகளே இல்லை அல்லது அந்த ஸ்பிரிச்சுவல் ரலமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அவைகளை ரொம்ப ஆராயறதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பாக அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பிறகும் சரி, அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்றவங்க, இவங்களெல்லாம்
தேசத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து அதனுடைய அதுல டீப்பா அதுக்குள்ள இறங்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அவர் விரும்பல. அது நம்மை திசை மாற்றும். அதை கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தையும், ஆண்டவர் கடவுள் நம்மை குறித்து வைத்திருக்கிறவருடைய திட்டத்தையும் விட்டு நம்மை திசை திருப்ப என்பதனால அதை குறித்த ஆராய்ச்சியில நம்ம ஆழமா இறங்குறது நல்லதல்ல. இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த டிமாண்ட்ஸ் அல்லது பேய்கள் அல்லது பிசாசுகள் அப்படின்ற அந்த பதத்தை நீங்க எங்க வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா யூத ஜனங்களுக்குள்ள அந்த பதம் எங்க முதல்ல வருகிற ஒரு சில இடங்களை ஒரு முக்கியமான இடத்தை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்க முடியும். டியூட்ரானமி 32nd சாப்டர், உபாகமம் 32ஆம் அதிகாரம். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு ரோமரை குறித்து நம்ம படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஸோ இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் ஏன் முக்கியமானது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அந்த அவங்களுடைய சரித்திரத்திலே நடக்க போகிற பல காரியங்களையே அவங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறதற்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அதை ஒரு பாட்டாக கொடுக்கிறார். ஸோ இது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக அதை அவங்க வழக்கத்துல அவங்க ஓரலா வாய் மொழியா சொல்லி கொண்டிருந்த அல்லது மனப்பாடமாக சொல்லி கொண்டிருந்த ஒரு காரியம். அப்படி அதை சொல்லும் பொழுது இந்த டிமாண்ட்ஸை குறித்து அல்லது இந்த பிசாசுகளை அல்லது பேய்களை குறித்து அங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 17வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரகங்களை பின்பற்ற போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி இருக்குது. அது 17ஆம் வசனத்துல, உபாகமும் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லி இருக்குது. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, they sacrificed to demons which are not gods they had not known, gods that recently appeared, gods your fathers did not fear. ஸோ இங்க ஒரு விஷயத்தை அங்க சொல்றத பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, மோசையினுடைய பாட்டிலேயே அவர் அங்கே குறிப்பிடுகிற ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை விட்டு விலகி செல்லும் பொழுது அவங்க யாருக்கு பலியிடுறாங்க அல்லது யாருக்கு அவங்க வர்ஷிப் பண்றாங்க, யாரை ஆராதிக்கிறாங்க, யாரை தொழுது கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது பேய்களை, அது டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அப்படின்னா வேதம் தெளிவா நமக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பேய்கள் அல்லது டிமாண்ட்ஸ் அப்படின்றது தே எக்ஸிஸ்ட். ஸோ அப்படின்னா இவைகள் ஏன் இவைகளுக்கு வல்லமை இருக்குதா, இவைகளுக்கு சக்தி இருக்குதா, மனுஷனை பிடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வல்லம் இருக்குதானா? இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அகெயின் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தான் அந்த பவரை, அந்த அத்தாரிட்டி, அந்த வல்லமையை அதுக்கு கொடுக்குறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி ஸ்டடி. நம்ம அதை பத்தி தனியா வசனங்களை எடுத்து பார்த்து அதை படிக்கும் பொழுதுதான் நமக்கு அதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த ஸ்டடிக்குள்ள நம்ம அதை ரொம்ப நுழைக்கிறது அது நமக்கு ரொம்ப நேரத்தை எடுக்கும். அதனால நான் அதை ரொம்ப சொல்லாட்டாலும் ஒரு சில விஷயங்களை இந்த 32ஆம் அதிகாரத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இது யூதர்களுக்குள்ள, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்தோட பீரியட்ல அவங்களுக்குள்ள பொதுவாக வழக்கமாக இந்த டிமாண்ட்ஸை குறித்து இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஆண்டவர் 8ஆம் வசனத்துல மோசே சொல்றத நம்ம ஒரு விஷயத்தை அங்க பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த 32:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். ஸோ இது எதை குறிப்பிடுகிறது? மோசே இங்க எதை குறிப்பிடுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே தெரியும், ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரிக்கிறார். இது ஜூயிஷ் தியாலஜி. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுகிறது. அந்த காலம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும்,
ஆண்டவர் ஒரு காலகட்டத்திலே மனிதர்களை பிரிக்கிறார். அது நமக்கு நல்லாவே தெரியும். அது பாபேலிலே நடந்தது. ஸோ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நடந்த அந்த பாபேலில் ஏற்பட்ட அந்த பிரிவை அல்லது அந்த குழப்பத்தை, இல்லாவிட்டால் அந்த செப்பரேஷனை தான் இங்க அப்படி குறிப்பிடுகிறார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் மோசே இதை முக்கியமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும், மேபி மோசே இப்படி சொன்னதுனாலேயா கூட இருக்கலாம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம யார்கிட்டையாவது இப்போ ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன் நான் மீன் பண்றது சராசரி ஒரு கிறிஸ்தவன் நான் மீன் பண்றது யார் அப்படின்னா, ஓரளவுக்கு பைபிள் தெரிஞ்சு, ஓரளவுக்கு கிறிஸ்டியன் தியாலஜியை பத்தி அல்லது கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங், கிறிஸ்டியன் வியூ, கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூவை பத்தி ஒரு சாதாரணமான புரிந்து கொள்ளுதல் நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு அது கிடையாது. இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக ரொம்ப குறைவான கிறிஸ்டியன்ஸ் தான் பைபிள் என்ன சொல்லுது, நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன, சர்ச்சுக்கெல்லாம் போனாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் பைபிள் வாசிச்சாலும் ஒரு ஆவரேஜான கிறிஸ்டியனால நிறைய பேரால சொல்ல முடியறது இல்லை. பட் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன்ட்ட போயிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, ஏன் மனுஷன் இவ்வளவு உலகம் மோசமா இருக்குது, கடவுள் தானே இந்த உலகத்தை படைச்சாரு, ஏன் இவ்வளவு சஃபரிங், ஏன் இவ்வளவு ஈவில், ஏன் மரணம் வருது, ஏன் இவ்வளவு நிச்சயமற்ற ஒரு உலகமா இந்த உலகம் இருக்குது, ஏன் கடவுள் படைச்ச பூமி நல்லா இல்லை அப்படின்னு கேட்டா நம்ம சிம்பிள் ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா நம்முடைய ஒரு கிறிஸ்டியன் தியாலஜி படி இல்லை கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம உடனே என்ன சொல்லுவோம், நம்ம பாவம் செஞ்சோம், ஸோ நம்ம பாவத்தினால இந்த உலகத்துல விழுகை. நம்ம உடனே நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா ஃபால் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே நடந்த என்னது, புசிக்க கூடாது என்று சொல்லி விலக்கப்பட்ட அந்த கனியை புசித்த பொழுது மனிதன் பாவத்திலே வீழ்ந்தான் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். சாதாரணமா தியாலஜி தெரிஞ்ச அல்லது ஓரளவுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம காரணத்தை என்னதான் சொல்லுவோம், த ஃபால் ஆஃப் ஆடம். ஸோ ஆதாமுடைய விழுகை, அந்த விழுகை, அந்த பாவம் நமக்குள்ள இருக்குது, அந்த பாவம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல எல்லா அப்நார்மாலிட்டிக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் படி, நான் திரும்பவும் சொல்றேன், செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த உலகத்துல இருக்கிற இந்த ஈவிலுக்கும் இந்த சஃபரிங்க்கும் இந்த எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தே வோன்ட் டைரக்ட்லி அலாட்டா என்ன சொல்றது, அந்த ஃபாலை மட்டும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இணைக்க மாட்டார்கள், அதை மட்டும் அவங்க காரணமா சொல்ல மாட்டாங்க. ஃபாலும் இருக்குது, அங்கே சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கிறான், மனிதன் பாவம் செய்கிறான், அது உண்மைதான். ஆனா 3 காரியங்களே ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியங்களை அவங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, அந்த 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஃபால். அடுத்தது 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற இன்னொரு விழுகைன்னு சொல்றதை விட அது நமக்கு ஒருவேளை நமக்கு பொதுவா நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கொண்ட எல்லா வேத போதகர்களும் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. பட் அஃப்கோர்ஸ் உண்மையிலே நமக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம்தான். நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம யூத் மீட்டிங்ஸ்ல நம்ம எல்லாம் நிறைய நேரம் பைபிளுக்கு பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பா பைபிள் தெரிஞ்ச ஒரு பையனாவது இந்த கொஸ்டினை எழுதி போடுவான். இந்த தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், இதுல இந்த தேவகுமாரர் யாரு, இவங்க ஏஞ்சல்ஸா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நிறைய 2-3 விளக்கங்களை நம்ம கொடுப்போம். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்க என்னோட இதெல்லாம் கலந்துகிட்ட இருந்தவங்களா இருந்தா நானும் கூட இது 2-3 விளக்கங்களை சொல்லியிருக்கேன். இந்த தேவகுமாரர் ஏஞ்சல்ஸா இருக்கலாம், இன்னொன்று இந்த தேவகுமாரர் சேத்தோட சந்ததியா இருக்கலாம் இல்லையா. ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆதாமுக்கு சேத்தை கொடுக்குறாரு. ஸோ ஏன்னா சேத்துக்கு அப்புறம் அவங்க தேவனை தொழுது கொள்றாங்க. ஸோ காட்லி லைன், தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த சந்ததிக்கும் இந்த சந்ததியும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது, பிரச்சனை வந்துடும். ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஆண்டவரை தொழுது கொள்றவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளாதவங்களோடு திருமணம் பண்ணா அல்லது உறவு கொண்டால் அது ஏன்னா அதுக்கு விளைவு அங்க கொடுத்துருக்கு. அதனுடைய விளைவு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதனால நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளுடைய கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ஒருவேளை இதை நம்ம ரொம்ப டீப்பா இதுக்குள்ள நம்ம போறது தேவையில்லாததுதான். ஆனாலும் ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம புரிந்து கொள்றதுக்காக நான் எதுக்காக இதுக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய இறையியல் படி
இந்த மனிதன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் வெறும் மனிதனுடைய விழுகை மட்டும் கிடையாது. ஜஸ்ட் ஃபால், அவன் பாவம் செஞ்சான், அந்த ஜீன் நமக்குள்ள இருக்குது, அதனாலதான் நமக்கு இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற அந்த வியூ அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதை நான் எதுக்காக திரும்பவும் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதி அவருடைய ஊழியத்தை இவ்வளவு விரிவா அவர் சொல்லி, அவருடைய சிலுவை மரணத்தை இவ்வளவு விரிவா, ஒருத்தரும் மரணத்தை இவ்வளவு டீட்டெயிலா எழுத மாட்டாங்க, எழுதி அவருடைய உயிர்த்தெழுதலையும் சொல்லி அவருக்கு அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு முடிக்கிற அந்த சுவிசேஷத்துல, இது சுவிசேஷத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? யூதர்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சோ இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை மட்டும் சுமக்கல, அல்லது மனிதனுடைய பாவத்துக்காக மாத்திரம் ஒரு சிலுவையில மரிக்கல. பொதுவா இன்னைக்கு சாதாரண ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியனோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான், பாவத்தை சுமந்தாரு, நம்ம பரலோகத்துக்கு போறோம். ஸோ தட் we have made it so simple. தேவன் அவருடைய அவருடைய திட்டத்திலையும் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய படைப்புல, அவருடைய ஞானத்துல வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம we want to make everything very simple. ஆண்டவர் நல்லா சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே மாதிரி உங்க நினைவுகள் என் நினைவுகள், உங்கள் வழிகள் என் வழிகள். ஸோ ஹி சோ என்னது இன்காம்ப்ரிஹென்சிபிள். அவர் அவ்வளவு ஞானம் உடையவர். நம்ம ஆனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, we want to make it everything very simple. ஸோ அதனுடைய ஒரு விளைவு தான் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்டியன் காஸ்பலை என்ன பண்ணிட்டோம், ரொம்ப சிம்பிளா மாத்திட்டோம். ஏசு உனக்காக மரிச்சாரு, நீ அவரை நம்பு, செத்தோன்னா பரலோகத்துக்கு போயிடுவா, டிக்கெட் கிடைச்சிரும். ஸோ we have made it very simple and very easy. அது ஒரு சின்னஸ் ப்ரேயர், ஒரு பாவியுடைய ஜபத்தை பண்ணா போதும், எவ்ரி திங் இஸ் ஓவர். நீ அதுக்கப்புறம் கிறிஸ்டியன், நீ அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுற, செத்தா நீ பரலோகத்துக்கு போயிடுவா, நிச்சயம் உனக்கு கிடைச்சிரும். ஸோ we make it very very simple. ஆனா ஜூயிஷ் தியாலஜி, நான் அதுக்காக தான் சொல்றேன், மத்தேயுக்கு வந்து அவ்வளவு சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா மத்தேயு 4 லைன்ல என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே சுவிசேஷத்தை எழுதி முடிச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸோட கொஸ்டினே தான், எதுக்குங்க இந்த பைபிள் ஸ்டடி, எதுக்கு போய் இவ்வளவு நேரம் உட்காந்து பைபிள் ஸ்டடி எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு படிக்கணும், பைபிளை படிக்கணும், பரலோகத்துக்கு போறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கடமையா ஒரு ரூல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக தானே சொல்லுவாங்களே ஒழிய, சிம்பிளா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, இயேசுவை நம்பு, என் பாவத்துக்காக மரித்தார், நான் பரலோகத்துக்கு போவேன், மோட்சம் போவேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிரும், இடம் கிடைச்சிரும். ஸோ அதான் சிம்பிளா காஸ்பல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் அதான் சொல்ல வரேன், அப்படி நினைச்சிருந்தா மத்தேயு அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு அதிகாரம் கூட அவருக்கு தேவையில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்ல இருந்து ஆரம்பிச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கிற மத்தேயுடைய அந்த நற்செய்தியை நம்ம படிக்கிறதுடைய நோக்கமே அதான். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏதோ நம்ம வழக்கமா உள்ளதை திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ அது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாய் இயேசுவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிச்சு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்னு முடிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் சிம்பிள். அங்கே பெரிய ஒரு கடவுளுடைய திட்டம் இருக்கிறது, அங்கே கடவுளுடைய ஞானம் இருக்கிறது, அங்க கடவுளுடைய பெரிய பிளான் அண்ட் பர்பஸ் இருக்குது. எதுக்கு தெரியுமா? டு பிளஸ் த வேர்ல்ட், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வி ஷுட் நாட் ட்ரை டு மேக் இட் வெரி சிம்பிள். அதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்போ இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அழகுள்ளவர்கள்னு கண்டு இதெல்லாம் வந்து அகைன் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு ஈவெண்ட், முக்கியமான ஒரு இன்சிடென்ட். உலகத்துல இன்னைக்கு இருக்கிற நிறைய ஏன்னா ராட்சதர்கள் அதுக்கப்புறம் சும்மா இருக்கல, அந்த பெரிய மனிதர்கள் சும்மா இருக்கல. இந்த இடத்துல வர்ற அந்த நிம்ரோது அப்படின்றவன் தான் அதுக்கு பிறகு அந்த பாபேல கெட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆகுறான். நீங்க அதை பிறகு அந்த பகுதியில் நீங்க ஏற்கனவே வாசிச்சு பார்த்துருப்பீங்க. அதனால நான் இந்த வசனங்களுக்கெல்லாம் திரும்ப போக விரும்பல. ஆனா 11ஆம் அதிகாரத்துல நடக்கிற 3வது, நான் சொன்னேன் இல்லையா, யூதர்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி மனிதனும் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன கிடையாது, இஸ் நாட் ஜஸ்ட் சின், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபால், விழுகை மட்டும் கிடையாது. மனுஷகுமார்த்திகள் தேவகுமாரர்களும் அங்க கூடுறாங்க. இது அகைன் அனதர் என்னது, பெரிய ஒரு விழுகை. ஸோ இதை குறித்தும் பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்குது, பேதுருவும் அதை குறித்து சொல்லி இருக்கிறார், நமக்கு தெரியும் இல்லையா, யூதாவும் அதை குறித்து சொல்லுகிறார், நமக்கு தெரியும். ஏன்னா ஏன் அவங்க அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். நான் இப்ப சொல்றது நான் இப்ப யூஸ் பண்ற டேர்ம் வந்து செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் பீரியட்.
இரண்டாம் ஆலய யூதர்களுடைய அந்த காலகட்டம். இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, பிசாசுகளை துரத்தும் பொழுதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ராட்சதர்களுடைய ஆவிகள் வந்து மனிதனுக்குள் குடிக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மனுஷனுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்றது, மனுஷனுக்கு தொந்தரவு உண்டு பண்றது எல்லாம் இந்த ஸ்பிரிட்ஸ், டிமானிக் ஸ்பிரிட்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அதுதான் மோசே இங்கு குறிப்பிடுகிறார். என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வந்து அங்கே பாபேல், நமக்கு தெரியும், அவங்க வந்து பெரிய நகரத்தை கட்டுறாங்க. நம்ம சிதறி போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கோபுரத்தை கட்டுவோம், ஆனாலாவிய கோபுரத்தை கட்டுவோம் சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான். ஆண்டவர் அவங்கள பிரிக்கிறார், அங்க சிதற பண்ணுகிறார். ஸோ சிதற பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் இங்க மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காட் டிவைட்ஸ் த நேஷன்ஸ். இதே தான் யாரும் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் 17ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிடுகிறார். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை வந்து ஏதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற விஷயம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டா விடுறதுக்கான விஷயமும் கிடையாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அத்தேனே பட்டணத்துல அவர் பேசும் பொழுது அங்க வந்து ஆண்டவர் எப்படி மனிதர்களுக்கு என்ன பண்றாரு, பூமியின் மீதெங்கும் அவங்கள குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஸோ இது வந்து ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்னது, கடவுளுடைய அந்த பாபேலிலே அவர் சிதற பண்ணும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்கங்கே சிதற பண்ணுகிறார். அவங்களுக்கு குடியிருக்கிற எல்லைகளை நியமித்து பூமி எங்கும் சிதறக்கூடாதுன்னு நினைச்சு பண்றாங்க. சிதறி போகாதபடிக்கு நமக்கு பேருண்டாக பண்ணுவோம்னு சொல்லி கட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள அங்க குழப்புகிறார், பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். அவங்கள சிதற பண்ணி அங்கே அவங்கள குடியிருக்கிற எல்லைகளை என்ன பண்றாரு, ஏற்படுத்தி விட்டு அவங்கள அப்படி சும்மா விடல. அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவன் எப்பொழுதுமே ஒழுங்கை எதிர்பார்க்கிற தேவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய, நான் சொல்ல வர்ற விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் பண்ணிட்டோம் காஸ்பலை. பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுதான் நம்ம காஸ்பல் அப்படின்னு நம்ம நினைச்சு ரொம்ப we have made it very simple. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்பது உலக தோற்றம் முதலே மனிதர்களை குறித்த அவருடைய திட்டம் என்பது ஒரு பெரியது, அது பிரம்மாண்டமானது. அது எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியை முழுவதும் அவங்க பரவி கடவுளுடைய சாயலை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற, இந்த உலகத்தை அதை சரி பண்ணி அதை சீர்படுத்தி அதுல இருந்து நிறைய நன்மைகளை எடுத்து அதன் மூலமா இந்த உலகத்தை என்ன பண்ணணும், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். சோ பட் இப்ப என்ன நடக்குது, இந்த 3 விழுகைகளிலும் மூன்றாவது என்னது, பாபேல். சோ இந்த 3 விஷயங்கள்னால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 3 விஷயங்கள்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா பூமியிலே தீமை பெருகி கொண்டே வருகிறது, அநியாயம் பெருகி கொண்டே வருகிறது, அக்கிரமம் பெருகி கொண்டே வருகிறது. முக்கியமா ஆண்டவர் என்ன விரும்புகிறார் இதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதன் நடுவிலே ஆண்டவர் எப்படியாவது இந்த ஒழுக்கம் கெட்டு காணப்படுகிற, சீர்கெட்டு காணப்படுகிற இந்த பூமியை சீர்படுத்தி ஒழுங்குடையதாக ஆர்டருக்குள்ள, அதை ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். ஸோ அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து உலகத்துல நமக்கு பாலிடிக்ஸ் தேவையில்லை, நமக்கு வந்து என்ன தேவையில்லை, உலகத்துல நம்ம வந்து எதுலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து பைபிளுக்கு எதிரானதுன்னு நான் சொல்றதுக்கு காரணமே அதுதான். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசத்தை உருவாக்கி அவங்களோடு அந்த இஸ்ரவேல்ன்ற தேசத்தை உருவாக்குறதுக்காகவே அவர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட மோசையில இருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோமே, மோசையா வந்து ஆபிரகாம்ல இருந்தே அது ஆரம்பிக்குது. சொல்ல போனா கிட்டத்தட்ட 4000 வருஷம் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 4000 years God is so particular and God is so concerned in making a nation. ஒரு தேசத்தை உருவாக்குறதுல அவர் அவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்துல அவர் மற்ற தேசங்களை குறித்தும் கரிசனையுடையவராக இருக்கிறார். ஸோ அதான் மோசே இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பவும் அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒருவேளை
நான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேலை எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்றேன். உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல மோசே சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆண்டவர் இப்படி பிரிக்கும் பொழுது, ஜனங்களை என்ன செய்யும் பொழுது, பிரிக்கும் பொழுது, ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், so he only divided, he only என்ன செய்யறாரு, அவங்களை டிவைட் பண்றாரு. அப்படி டிவைட் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்யறாராம், இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் நமக்கு சின்ன குழப்பம் இருக்கு, சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலா நீங்க NIV-ல எடுத்து பாத்தீங்கன்னா, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல நான் கையில வச்சிருக்கிறதுனால அதை சொல்றேன். ஈவன் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படிப்பட்ட சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிய வரும். அதுல கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். He set up boundaries for the peoples according to the number of the sons of Israel அப்படின்னு போட்டுட்டு கீழே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, டெட் சி ஸ்க்ரால்ஸ், அப்புறம் மசோரட்டிக் டெக்ஸ்ட், இதுல செப்டுவாஜின்ல கூட, ஈவன் செப்டுவாஜின்னா உங்களுக்கு தெரியும், செப்டுவாஜின்ட் என்பது யார் பயன்படுத்தினது, யூதர் கிரேக்க டிரான்ஸ்லேஷன் இல்லையா, நமக்கு தெரிஞ்சதுதான் கிரேக்க மொழிபெயர்ப்பு, பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. ஸோ அதுல கூட என்னதான் போட்டிருக்கு அப்படின்னா, சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு போட்டிருக்காரு, சன்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம், சன்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வரும். ஒரு வசனத்தை நீங்க வேதத்தை ஓரளவு புரிஞ்சு கொண்டவங்களா இருந்தீங்கன்னா, இந்த சன்ஸ் ஆஃப் காட்ன்றது யாரு, தேவபுத்திரர், தேவகுமாரர் அப்படின்றவங்க யாரு, இதுலதான் அங்க இப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன புரியும் அப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்ட பொழுது. ஸோ அப்படின்னா ஆண்டவருக்கு he has என்னது, இதுல இன்னும் நீங்க ஹீப்ரூ பைபிள்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற இடத்துலையுமே நிறைய இடங்கள்ல, அல்லது காட்ஸ்ன்னு போட்டிருக்க இடத்துலையுமே தேவனுக்கு மட்டும் எலோஹிம் அப்படின்ற பதம் யூஸ் பண்ணப்படலை ஹீப்ரூ பைபிள்ல. இந்த காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையுமே ஏலோஹிம் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டடிக்குள்ள நம்ம டீப்பா போகல. இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டடிக்காக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ தேவனுக்கென்று ஒரு கூட்டம், அவருக்கென்று புத்திரர்கள் இருந்தார்கள். தேவ புத்திரர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உங்களுக்கு யோபு கூட ஞாபகம் வரும் இல்லையா. யோபுல சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். எப்போ வந்து நின்றான், தேவ புத்திரர் எங்க வந்த பொழுது, தேவனுடைய சந்நிதியிலே வந்த பொழுது. ஸோ அங்கேயும் யாரை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தேவ புத்திரர் அப்படின்றது they are not human beings அப்படின்றத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அப்படின்னா இது ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு கூட்டம் கிடையாது, சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு அங்க போட்டிருக்குது. இந்த தேவபுத்திரர் அப்படின்றது காடோட ஒரு டிவைன் கவுன்சில். ஸோ தேவனுடைய அவருக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு தரிசனத்துல கூட அங்க ஆண்டவர் காமிப்பாரு. என்ன காமிப்பார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு ராஜாவை அங்க ஒரு இடத்துல போய் விழ செய்யறதுக்கு யாருல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அங்க அவருக்குன்னு என்ன இருக்குன்னு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆலோசனை கூட்டம், அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதா பாக்குறோம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்க முடியும். அங்க யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, மிகாயா அப்படின்ற தீர்க்கதரிசி அவன் பார்த்த தரிசனத்தை சொல்றான். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல அந்த தரிசனத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயோத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன். ஸோ காட் as என்னது, அவருக்குன்னு ஒரு கவுன்சில், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறதாக. இது யாருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, யூதர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கடவுளுடைய அந்த கவுன்சில்ல அல்லது கடவுளுடைய அந்த புத்திரராக இருந்து
அவரோடு கூட இருந்து அந்த சூப்பர் நேச்சுரல் அல்லாட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம் இல்லாவிட்டால் ஆவி மண்டலத்துல இருந்த அந்த கூட்டத்திலும் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க கையில தான் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தேசங்களை ஒப்பு கொடுக்குறாரு. பிரிக்கும் பொழுது யாரு கையில? சன்ஸ் ஆஃப் காட் கையில. ஆனா போக போக தேவனை விட்டு அவர்கள் மக்களை திசை திருப்பினார்கள். ஸோ இவ்வளவுதானே நான் சொன்னதை சுருக்கமா நான் சொல்றேன். மேபி உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. ஸோ அதனால சுருக்கமா நான் சொல்றேன். ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல மனிதன் கஷ்டப்படுறதுக்கும் சஃபரிங்க்கும் உலகத்தில் நடக்கிற எல்லா அப்நார்மாலிட்டிஸுக்கும் காரணம் 3. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய ஆதாமுடைய விழுகை. அங்கேயும் யாரோட ரோல் இருக்குது? சர்ப்பத்தினுடைய ரோல் இருக்குது. 2வது தேவகுமாரர். அதாவது இந்த தேவகுமாரர் யாருன்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னேன். யாரு? தே ஆர் த டிவைன் மெம்பர்ஸ் ஆஃப் த டிவைன் கவுன்சில். ஸோ அது எக்ஸாக்டா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுக்கு மேல நான் ரொம்ப டீப்பா நம்ம போறதுக்கு அவசியமும் கிடையாது. பட் நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, யூதர்கள் இதை குறித்த நம்பிக்கையுடையவர்களா இருந்தார்கள். ஸோ கடவுளுடைய சேனையில, கடவுளுடைய கூட்டத்துல இருந்து தேவர் கால்ட் அஸ் சன்ஸ் ஆஃப் காட். ஸோ கடவுளுடைய புத்திரர் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனா இவங்களுடைய விழுகை another ரீசன். இவங்களுடைய விழுகை another ரீசன். இவங்க கையில தான் கடவுள் என்ன கொடுத்திருந்தாரு? மோசையினுடைய கூற்றுப்படி சன்ஸ் ஆஃப் காடோட கையில தான் இஸ்ரவேல் தேசத்தை அவர் கடவுள் என்ன பண்ணிக்கிட்டாரு? தேவன் தம்முடைய பங்காக, தம்முடைய சுதந்திரமாக வைத்திருந்தார். ஆனா மற்ற தேசங்களை, மற்ற மக்களை, அவங்கள வெவ்வேறாக, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த பிறகு அவங்கள அங்கங்கே குடியிருக்கும் எல்லைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களையும் ஆர்டருக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த டிவைன் கவுன்சிலோட மெம்பர்ஸ்க்கு கையில கொடுத்ததாக அவர்கள் நம்பி கொண்டிருந்தார்கள். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, பைபிள்ல இதெல்லாம் இல்லையே, பைபிள்ல இப்படிப்பட்ட குறிப்புகள் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டா, அதனாலதான் நான் சொல்ற மாதிரி அந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுகிற வேத பண்டிதர்கள், ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க they had this understanding. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? இந்த தேவபுத்திரரும் கடவுள் அவங்க கையில என்ன பண்ணியிருந்தாரு? யாரை கொடுத்திருந்தாரு? மற்ற தேசங்களை, இஸ்ரவேல் தேசத்தை கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள்லாம் கொடுத்து ஸ்பெஷல் ரோல் கொடுத்து அவங்களை என்ன பண்றாரு? ஒரு தேசமாக அவர் உருவாக்குறாரு. மற்றவங்களே அவர் அப்படி விட்டு விடவில்லை, சன்ஸ் ஆஃப் காட் கையில கொடுக்குறாரு. ஆனால் இவங்களும் என்ன பண்றாங்க? கடவுளை விட்டு விலகுகிறார்கள். அவங்க கையில கொடுக்கப்பட்ட மக்களையும் திசை திருப்புறார்கள். ஸோ பாவத்துக்கும் பிரச்சனைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் வெறும் என்ன கிடையாது? ஃபால் கிடையாது. ஸோ தேவகுமாரர் அடுத்தது பாபேல்ல பிரிக்கப்பட்டு அவங்க கையில கொடுக்கப்படுகிறது. ஸோ அதுக்காக நான் தேவகுமாரின்னு சொல்லி பாபேல்ல அவங்க பிரிக்கப்பட்டதையும் குறித்து சொல்லி, அதுதான் மோசே இங்க சொல்ற உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிற அந்த என்னது, வெவ்வேறாக பிரித்த காலத்திலே தேவகுமாரருடைய, இப்ப அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் வம்ச குமாரருடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக இல்லை, தேவனுடைய குமாரர் எண்ணிக்கைக்கு தக்கதாக அவங்கள பிரித்து அவங்க கையில கொடுக்குறார். சரி, ஸோ இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அதை நம்ம இப்ப நான் அந்த ஸ்டடிக்குள்ள நம்ம இப்ப போகாதனால வரல. சங்கீதங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ள நம்ம இப்ப போகல. ஏன்னா யூதர்களுடைய தியாலஜில இது இருந்ததுனால அவங்க சங்கீதங்கள்லையும் சரி, பைபிள்ல இன்ஸ்பயர்ட் ஸ்கிரிப்சர்ஸ்லையும் சரி, நான் இன்ஸ்பயர்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லையும் சரி இதை நம்ம அதிகமா பார்க்க முடியும். பட் நம்ம இதை பெருசா சிந்திக்கிறதுல, ஏன்னா நம்ம சிம்பிள் ஆக்கணும்ன்ற எண்ணத்துல என்ன பண்ணிட்டோம்? வெறுமனே பாவம் அப்படின்றதோட முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, அது வேற விஷயம், அது வேற டாபிக். இப்ப நான் இதை சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்து இங்க இப்ப நம்ம இதை இவ்வளோத்தையும் நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிசாசுகளை துரத்துகிறத இவ்வளவு இம்பார்ட்டண்டா முக்கியமா ஏன் மத்தேயு குறிப்பிடுகிறார் அப்படின்னா, செகண்ட் டெம்பிள் அந்த ஜுடாயிஸ்டிக் ரிலிஜியஸ் பீரியட்ல இது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க சில நேரம். மேபி இன்னைக்கு கேட்டா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குற அந்த மனுஷனை குறித்து கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். மேபி இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் அதாவது சைக்காட்ரிக் சிம்டம்ஸும் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க அவர்கள் மிகவும் கொடியரா இருந்தபடியால், அங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்குது 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அவர்கள் மிகவும் கொடியரா இருந்தபடியால்
அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த கல்லறைகள் இருக்கிற அந்த பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க 2 பேரு. அந்த 2 பேர் ரொம்ப கொடிதா இருக்கிறாங்க. அவங்க வழியா அந்த வழியா யாரும் என்ன பண்ண முடியாதான், நடக்க முடியாத அளவுக்கு என்னவா இருந்துச்சான், கொடியவர்களா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலகட்டங்கள்ல அநேகர் இப்படிப்பட்ட பிசாசுகளால் பீடிக்கப்பட்டு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அவங்க யாரா இருக்காங்க, பிரச்சனைக்குரிய நபர்களா இருக்கிறாங்க. ஸோ அதான் உங்க ப்ராப்ளம். இங்க அந்த வழியா யாரும் என்ன செய்ய முடியாது, நடக்க கூட முடியாது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்தியா தான் கொண்டு வராரு. அங்க வந்த உடனே அழகா அங்க சொல்ற வசனங்களை கவனிங்க. 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஸோ டிமன்ஸ் ஆர் ரியல், தே எக்ஸிஸ்ட். எப்படி வந்துச்சு? ஜூயிஷ் தியாலஜி படி காடோட டிவைன் கவுன்சில்ல மெம்பர்ஸா இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ரேலம்ல இருந்த ஒரு கூட்டம், மனிதர்களுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டியவர்கள், மனிதர்களுக்கு ஆர்டரையும் ஒழுங்கையும் கொடுக்க வேண்டியவர்கள், கடவுளை விட்டு அவங்களும் விலகி சென்றதுனால கடவுள் என்ன பண்றாரு? அஃப்கோர்ஸ் அவங்க கடவுள் என்ன பண்றாரு அப்படின்றத விட இன்னொரு விஷயம் அதில் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம பிறகு டீப்பாக அதை குறித்து நம்ம பிறகு வேற ஸ்டடிக்காக தனியாக நம்ம வேணா அதுக்குரிய தனியாக நம்ம படிக்கும் பொழுது நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மனிதர்கள் இதில் தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். உபாகமத்தில் மோசே சொல்கிறாரு, இந்த ஐடல்ஸை வர்ஷிப் பண்ணும் பொழுது, விக்கிரகங்களை வணங்கும் பொழுது இவங்க யாருக்கு பலியிடுகிறாங்கன்னு சொல்றாரு? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கடவுள் நம்மை அவருடைய சாயலா படைத்திருக்கிறார். நம்ம தான் அவருடைய சாயல். நம்ம தான் அவர் இந்த உலகத்துல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு உலகத்துல பிரச்சனைக்கு காரணம் வெறும் பாவம் மட்டும் கிடையாது. நிறைய சக்திகள், நிறைய ஃபோர்ஸஸ் இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் இருக்குது. பட் இயேசு கிறிஸ்து காலத்துக்குள்ளேயும் சரி, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாகவும் சரி, இது பயங்கரமா இருந்துச்சு. பாபிலோனுடைய சக்தி, அதே மாதிரி என்ன சொல்றது, ரோமன் எம்பையரோட அந்த சக்தி. ஸோ இதெல்லாம் பயங்கர வலுவான சக்திகள், எதிர்க்கவே முடியாது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சீசர், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றதை விடவும், இதற்கு பின்னாடி அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்திகள் இருக்கிறத யூதர்கள் நம்பினாங்க. ஏன் நம்பினாங்க அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிறதுனால. இவன் தானியேல் கூட சொல்றான் இல்லையா, பெர்சியாவின் ராஜா எனக்கு எதிர்த்து நின்றான், அதனால தானியேல்ட்ட மிகாவேல் சொல்றாரு இல்லையா, தூதன் சொல்றாரு, நம்ம அங்க பாக்குறோம். ஓகே, ஸோ அதுக்குள்ள நம்ம இன்னொரு நாள் அது குறித்துலாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இப்போ நான் சொல்ல விரும்புற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படி இந்த சக்தியை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுவும் அகெயின் அவங்க சக்தியை பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் மனிதனுடைய என்னது அப்படின்னு சொன்னா, விக்கிரக வழிபாடு. இப்போ விக்கிரக வழிபாடு அப்படின்னோன்னா நம்ம பொதுவா நினைப்போம், அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது. ஒரு விக்கிரகத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு பலி செலுத்தி பண்ணும் பொழுது அதுவும் பேய்களுக்கு தான் பண்றது. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிரகம் ஒன்றும் கிடையாது தான், அது ஒரு டாய் மாதிரி, ஒரு டால் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அதனாலதான் விக்கிரகங்களை வணங்கும் பொழுது எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த அயோத்தியால ராமரோட அந்த இதை சிலையை இது பண்ணும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஐடலை வச்சுட்டு அதுக்குள்ள அந்த ஆவியை செலுத்துகிறதற்காக ஒரு பெரிய பூஜை, பெரிய ஆகம் அதெல்லாம் நடத்துவாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இது இன்னைக்கு வந்தது கிடையாது, இது இன்னைக்கு வந்தது கிடையாது. இது பைபிளோட எழுதப்பட்ட காலங்களிலே, இயேசு கிறிஸ்து காலத்திலே இது இருக்குது. விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, they give the power. இது யார் கொடுக்குறா? மனுஷன் தான் கொடுக்குறான். ஸோ தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டு பண்றாரு. மனிதன் பூமியை ஆள வேண்டியவன். மனிதன் பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து தேவனுடைய விருப்பத்தின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் ஆளுகை செய்ய வேண்டியவன். ஆனா அவன் if he gives anything to என்னது other than God, தன்னுடைய டிவோஷனை,
தன்னோட டிவோஷன்னா சொல்ல புரியணும்னு நினைக்கிறேன், தன்னுடைய அலிஜியன்ஸை, தன்னுடைய என்னது பக்தியை, தன்னோட அர்ப்பணிப்பை கடவுளை தவிர, தன்னை படைத்த கடவுளை தவிர வேற எதுக்கு கொடுக்கும் பொழுதும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அது அவனை என்ன பண்ணுது, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. ஸோ த டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது சும்மா மனுஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. எப்போ கொண்டு வர்றோம் அப்படின்னா தங்களை அதுக்கு கொடுக்கும் பொழுது. இன்னைக்கும் அப்படிதான். மனுஷன் ஏன் பணத்துக்கு அடிமையா இருக்கிறான், மனுஷன் ஏன் செக்ஸுக்கு அடிமையா இருக்கிறான், மனுஷன் ஏன் பவருக்கு அடிமையா இருக்கிறான், இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா யூதர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரேக்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அது காட் இருந்தாங்க. செக்ஸுக்கு ஒரு காட், பணத்துக்கு ஒரு காட், மேமன். அதனாலதான் நம்ம அங்க பார்த்தோம் என்னது ஒருவனும் தேவனுக்கும் உலக பொருள்னு அங்க போட்டிருக்க மத்தியில. நம்ம அதை குறித்து அங்க டீப்பா பார்க்கல. மேமன் அப்படின்றது இட்ஸ் அ காட். அவங்கள பொறுத்தவரைக்கும் பணத்துக்குன்னு ஒரு கடவுள், செக்ஸுக்குன்னு ஒரு கடவுள், அதிகாரத்துக்கு பவருக்குன்னு ஒரு கடவுள். ஸோ தே ஹேட் செப்பரேட் காட்ஸ் ஃபார் எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம ஒருவேளை காடுன்னு வைக்காட்டாலும் நம்ம பணத்துக்கும் செக்ஸுக்கும், ஸோ இதெல்லாம் வி ஷுட் பி அண்டர் ஆர் கண்ட்ரோல். நம்முடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும். நம்ம பணம் நம்மளே இயக்கக்கூடாது, செக்ஸ் நம்மளே இயக்கக்கூடாது, அது வித்தின் தட் லிமிட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம யாருக்கு கீழ்பட்டு இருக்கணும்னா தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம அதுக்கு நம்முடைய அலிஜியன்ஸை, நம்முடைய பக்தியை, நம்முடைய டிவோஷனை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா அது நம்மை கைப்பற்றும். அதை தான் இங்க பாக்குறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மத்திய இங்க எடுத்து காண்பிக்கும் பொழுது பிசாசு பிடித்திருந்த அந்த 2 பேரை மட்டும்தான் அவர் சொல்றாரு. அவங்க வந்து அவருக்கு எதிராக வர்றாங்க, அவங்களால பெரிய பிரச்சனை அங்க. ஆனா ஒன்று அவங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? இயேசுவே தேவனுடைய குமாரனே, சன் ஆஃப் காட், எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் வரும் முன்னே அப்படின்னா they know that இந்த சன் ஆஃப் காட் வந்திருக்கிறதே எதுக்கு? சும்மா பாவத்தை மட்டும் சுமக்கிறதுக்கு இல்ல, தங்களை டிஃபீட் பண்றதுக்காக, தங்களை மேற்கொள்றதுக்காக, தங்களை வெற்றி சிறக்கிறதுக்காக. ஸோ கிராஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பாவத்தை சுமந்தது மட்டும் கிடையாது, இட் இஸ் த சிம்பிள் ஆஃப் விக்டரி. அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வல்லமைகள் மேல், மனிதனை பிடித்து வைத்திருந்த, மனிதனை ஆட்கொண்டிருந்த இந்த வல்லமைகள் மேல் அவர் வெற்றி சிறக்கிறார். ஸோ இட்ஸ் a வெரி கிரேட் திங். நிறைய நேரம் சிலுவையை வந்து வெறும் நம்ம மினிமைஸ் பண்ணிடுறோம். எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அவர் எனக்காக மரிச்சாரு, என் பாவத்தை சுமந்தாரு அப்படின்றதோட முடிச்சிடுறோம். நோ, இட் இஸ் மச் மோர் தேன் தட். அந்த ராத்திரியிலே அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளோடும் அவர் வந்து அந்த முந்தின நாள் ராத்திரியிலிருந்தே, அவர் சிலுவை அடிக்கப்படுவதற்கு முந்தின நாள் ராத்திரியிலிருந்தே அவர் டார்க்னஸோட பவர்ஸோடு கூட, அந்தகாரத்தின் சக்திகளோடு கூட அவர் போராடி என்ன பண்றாரு, வெற்றி பெறுகிறார். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து அதுக்கு முன்னாடி நீர் ஏன் இங்க வந்தீருன்னு தான் அவங்க கொஸ்டின். அதுதான் இன்னும் டைம் இருக்கு, நீர் எங்களை இன்னும் டிஃபீட் பண்ணலையே, டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடியே நீர் இங்க வந்துட்டீரே, இப்ப நம்ம சாத்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்ப நம்ம சாத்தானை மேற்கொள்ள முடியும், இப்ப நம்ம அவனை வெற்றி கொள்ள முடியும். காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து வென்று விட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதற்கு முன்னாடி நீர் ஏன் இங்க வந்தீரு அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமா அங்க நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களை துரத்துவீரானால், ஸோ துரத்துவாருன்னு தெரியும், எங்களை பஞ்சி கூட்டத்துக்கு போகும்படி கேட்கிறாங்க. பஞ்சி கூட்டத்துக்குள்ள அவர் போங்கன்னு சொல்றாரு. ஸோ அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பஞ்சி கூட்டத்துக்குள்ள போகுது. ஏன்னா தே நீட் சம், அது ஒர்க் பண்றதுக்கு அதுக்கு என்ன வேணும், பிசிக்கல் என்னது பீயிங்ஸ் வேணும். ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் வந்து ஒர்க் பண்றதுக்கு, இந்த உலகத்தில் ஒர்க் பண்றதுக்கு என்ன வேணும், பிசிக்கல் பீயிங்ஸ் வேணும். ஸோ இப்போ வந்து மனுஷனுக்காக இவர் வந்தாருன்றது தெரியும். ஸோ பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்ப சொல்லி கேட்குறாங்க. அவைகள் மேய்த்தவர்கள், அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்துல சென்று இதெல்லாம் சொல்றாங்க. பிசாசு பிடித்தவர்களுக்கு அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, பிசாசு பிடிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு சம்பவித்தங்களையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அங்க நடக்கிறத பாருங்க, அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஏன் இது நடக்குது? இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இது கரெக்டா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்தேயு ஏன் இதை இவ்வளவு ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சம்பவத்தை இங்க எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, இது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த பிசாசுகள் கடவுளுடைய சன்னிதானத்தில் இருந்த இந்த தேவகுமாரர்களாக இருந்த இந்த கூட்டங்கள் இன்னைக்கு மனிதனை டார்மென்ட் பண்ணுகிற, மனிதனை உபத்திரவப்படுத்துகிற, மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கிற ஒரு கூட்டமாக மாறிவிட்டது. நம்பர் 1. 2வது, இன்னொன்னு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா,
இது ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிறது, டெரிட்டரி. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஏரியாக்குள்ள இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது, இந்த அங்க இருக்கிற அந்த லோக்கல் அவங்களுடைய ஸ்பிரிட்ஸ், அந்த டிமாண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப பெரிய இழப்பு, பண்டிகைகளை மேய்க்கிறவங்களுக்கு என்னது பெரிய இழப்பு. அவங்க எதை பத்தி யோசிக்கல, இந்த பிசாசுக்கு நம்ம, ஏன்னா இது இயேசு கிறிஸ்துன்னு சிலுவையில மறிக்கல, அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதனால அவங்க என்ன யோசிக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இங்க வந்து நமக்கு இதுல இருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. 2 மனிதர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. 2 மனிதர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத அவங்க யோசிக்கல. அவங்க எதை யோசிக்கிறாங்க, தங்களுடைய வருமானத்தை. ஏன்னா பண்டி மேய்க்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணிடுச்சு, அந்த பண்டிகளுக்குள்ள போனா அந்த பெரிய கூட்டம் கடல்ல பாய்ந்து மாண்டு போயின. ஸோ தேவர் அண்டர் என்னது, த பவர் ஆஃப் மணி, பணம், சக்தி, இதுக்கு பின்னாடி தான் அவங்க என்ன செய்யறாங்க, அதிகாரம், இதுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்களே ஒழிய எதுக்கு பின்னாடி இல்ல. அதுல இருந்து விடுதலை பெறுகிற அந்த விடுதலைக்குள்ளாக அவங்க எதிர்பார்த்து வரவில்லை. ஸோ அந்த ஏரியால அவர் இருந்தாருன்னா இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. மேபி அது ஒரு பக்கம். ஆனா மத்திய இங்க இதை எடுத்து எழுதுகிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவது, அன்றைக்கு அந்த டிமாண்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர்களையும் இயேசுவால தான் விடுவிக்க முடியும். நம்பர் 1, முதலாவது. ஒருவேளை மற்ற அன்னைக்கு பிசாசுகளை துரத்துறது, எக்ஸார்சிசம்னு சொல்லக்கூடியது ஒரு காமன் விஷயமா இருந்தாலும், இயேசு செய்த இந்த காரியம் வந்து அங்க அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யாரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. அவங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க. பிசாசுகளை துரத்தி வேடிக்கை காட்டுற இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நமக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்லயுமே நடந்துட்டு இருக்குது. ஆனா உண்மையான விடுதலையே எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற விடுதலை. 2வது, இங்க ஒரு கான்ஃபிளிக்ட பாக்குறோம். என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், இங்க பூமியில இந்த ஆதிக்க சக்திகள் இல்லாவிட்டால் என்ன சொல்றது, அந்த பிசாசின் சக்திகளுக்குள் இருந்தவங்க விடுவிக்கப்படுறாங்க. ஆனா அந்த பிசாசுகளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில என்ன வருது, ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட், ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய போர், பெரிய முரண் நடக்குது அங்க. அந்த கான்ஃபிளிக்ட்ல இயேசு கிறிஸ்து வெற்றி பெறுகிறார். அந்த கான்ஃபிளிக்ட தான் இங்க மத்தேயு ஃபோக்கஸ் பண்றாரு. தேவகுமாரனே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன. So that is the conflict. கடைசியா மேபி அவரை வந்து அந்த எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் இது ஜூயிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் படிதான், ஆண்டவருடைய பிரசன்னமும் என்னது, பிசாசுனுடைய ஆளுகையும் சேர்ந்து இருக்காது. இன்னைக்கு ஏன் ரெசிஸ்ட் பண்றாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க புதிய இடங்களுக்கு அல்லது மிஷினரி ஸ்தலங்களுக்கு அல்லது புதிய இடங்கள்ல சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் பொழுது, நிறைய நேரம் நம்ம நினைப்போம் என்னது, இதை ரெசிஸ்ட் பண்றது இந்த மனுஷன், இந்த கொள்கை, இந்த கோட்பாடு, ஓகே. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பிசாசுனுடைய அல்லது சாத்தானுடைய அந்தகார சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்குது என்பதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ ஆண்டவர் வந்து சும்மா மத்தேயு வந்து இதை முடிக்கல. எங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் அவர் கடைசியில் எப்படி முடிக்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேபி நிறைய பேர் பிசாசுகளை துரத்திருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தும்படியாக நீர் வந்தீரா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கன்ஃபரண்டேஷன், அந்த நேருக்கு நேர் நடக்கிற அந்த உரையாடல் வேற எங்கேயும் நடந்திருக்காது. ஸோ மத்தேயு ரிவீல் பண்றார். என்ன ரிவீல் பண்றார் அப்படின்னா, he is not an ordinary பிசாசுகளை துரத்துற ஒரு எக்ஸார்சிஸ்ட் கிடையாது, பிசாசுகளை துரத்திட்டு போற ஒரு ஊழியர் கிடையாது. He is the one who defeats the Satan and the demonic forces. சாத்தானையும் அந்தகார சக்திகளையும் என்ன பண்றவர், தோல்வி அடைய பண்ணக்கூடிய, வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவர் அப்படின்றத அவர் சொல்ல வர்றார். ஸோ நிறைய காரியங்கள் நம்ம வரக்கூடிய வாரங்களில் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக நான் இதை சொல்லலை, இவ்வளோ நான் கண்டிப்பாக எனக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸை சொல்லலாம். நான் முடிஞ்ச நேரங்களில்
இதர் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது டெக்ஸ்ட் மூலமாகவோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிற நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷத்தை இவ்வளவு சிரமம் எடுத்து 28 அதிகாரங்களை எழுதினதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த சுவிசேஷத்தை நாங்கள் ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாதபடிக்கு தேவன் எங்களுக்காக செய்த காரியங்கள் என்ன என்பதையும், எங்களை கொண்டு இன்றைக்கு நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள தொடர்ந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கற்றுக்கொள்கிற ஆவியை நீர் எங்களுக்கு தந்தரலும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், ஆன்லைன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும், நேரடியாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து வேதத்தை கற்று அநேகருக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபைகளை தந்தரலும். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அடுத்த வாரம் சந்திக்கிற வரையிலும் உடைய கிருபையும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.